ஹாய் காய்ஸ். தமிழ் சினிமாவில் ஒரு காலத்துல நல்லா பிரபலமா இருந்த சில நடிகைகள் சரியான வாய்ப்புகள் இல்லாததால் மெதுவா திரையுலகை விட்டு விலகி போயிட்டாங்க. அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதாக ஜே திரைப்படத்தில் நடித்த நடிகை பிரியங்கா கோதாரி. இந்த படம் அப்புறம் தமிழில் அதிக வாய்ப்புகள் கிடைக்காததால் இந்தி, தெலுங்கு, கன்னட படங்களுக்கு மாறிட்டாங்க. அடுத்தது ஒஸ்தி திரைப்படத்தின் நாயகி ரிச்சா கங்கோபாத்யாய். திறமை இருந்தும் சரியான வாய்ப்புகள் இல்லாததால் இவரோட தமிழ் சினிமா பயணம் நீளவில்லை. மதுரை திரைப்படத்தில் நடித்த ரக்ஷிதா அந்த நேரத்துல டாப் ஹீரோயினாக இருந்தாலும் அதற்கு பிறகு தொடர்ந்து பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அப்புறம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூத் திரைப்படத்தில் விஜயுடன் நடித்த ஷகீன் கான் அந்த படம் அப்புறம் தமிழில் முழுமையாக காணாமல் போயிட்டாங்க. ரெட் திரைப்படத்தில் அஜித்குமாருடன் நடித்த பிரியா கில் நல்ல நடிப்பு திறமை இருந்தும் அதிக வாய்ப்புகள் பெற முடியாத நடிகைகளில் ஒருவர். திருப்பாச்சி படத்தில் விஜயின் தங்கையாக நடித்த மல்லிகா சிறந்த நடிப்பு இருந்தும் பெரிய அளவில் வெளிச்சம் பார்க்க முடியவில்லை. காதல் மன்னன் படத்தில் அஜித்க்கு ஜோடியாக நடித்த மானவ் அந்த படத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சினிமாவிலிருந்து விலகினார். குணா திரைப்படத்தில் கமல்ஹாசனுடன் நடித்த ரோஷினி அந்த படத்துக்கு பிறகு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாததால் நடிப்பை நிறுத்தினார். மஜ்னு திரைப்படத்தில் நடித்த ரிங்கி கண்ணா தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லாததால் சினிமாவை விட்டு விலகினார். காதலர் தினம் படத்தின் நாயகி சொனாலி பெந்திரே பின்னர் தமிழில் அதிகம் நடிக்காமல் தன் பயணத்தை குறைத்துக் கொண்டார். மனம் கொத்தி பறவை படத்தில் நடித்த ஆத்மியா ராஜன் இன்றும் சில படங்களில் மட்டும் தோன்றிக் கொண்டிருக்கிறார். சிட்டிசன் திரைப்படத்தில் நடித்த வசுந்தரா தாஸ் தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லாததால் நடிப்பை விட்டு விலகினார். கடைசியாக புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்தில் நடித்த அபர்ணா பிள்ளை இவருக்கும் சரியான வாய்ப்புகள் இல்லாததால் சினிமாவிலிருந்து விலகினார். இப்படி பல திறமையான நடிகைகள் வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் நம்ம கண்களிலிருந்து மறைந்து விட்டாங்க. இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.